அவர் கடைசியாக அம்பேத்கரையும் பெரியாரையும் வந்து பேசி ரொம்ப நாள் ஆகுது. தொடக்கத்தில் மாணவர்கள்கிட்ட வந்து பேசினார், பள்ளி மாணவர்கள்கிட்ட வந்து பேசினார். ஆனால் அவங்க தான் கொள்கை தலைவர், அவங்க தான் கொள்கை தலைவர்கள் அப்படின்னு வந்து அவர் எடுத்துக்கிட்டார். ஒரு ஈர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பும் ஆதரவும் வந்து நடிகர் விஜய்க்கு கிடைச்சிருக்கு. அதற்கான காரணமாக என்ன நினைக்கிறீங்க? அதற்கான காரணம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லியுடைய ஆதிக்கம் தான். இங்கே வர்ற அரசியலுக்கு வர்ற நடிகர்கள் வந்து டெல்லியை எதிர்க்கும் போது தான் அவங்களுக்கு வந்து அந்த மைலேஜ் வந்து இருக்குது. எஸ்ஏசி வந்து ரஜினி, சிரஞ்சீவி அண்ட் விஜயகாந்த் 3 பேரையும் வச்சு ஒரு படம் எடுத்தார். ஒரே படம் தான், சட்டம் ஒரு இருட்டார். கான்ட்ராடிக்ஷன்ஸ் வந்து எல்லா ஸ்டார்ஸ்கிட்டையுமே இருக்கும். எல்லா நடிகர்களுமே வந்து அதை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அஜித் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரலாறு படத்தில் ரேப்பை நியாயப்படுத்துவார், அதே நேர்கொண்ட பார்வையில் நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லுவார். இப்போ நீங்கள் சிவகாசி படமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. நான் சென்னையில் வந்து ஒரு 15 வருஷமாக இருக்கேன். இது வரைக்கும் எந்த பொண்ணுமே வந்து அதில் அசின் போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. மக்கள் அதையும் ரிஜெக்ட் பண்ணல, மக்கள் இதையும் ரிஜெக்ட் பண்ணல. அவர் எது சொன்னாலும் வந்து ஏற்றுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. படங்கள் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வார இறுதி நாட்களில் தன்னை பற்றின ஒரு பேச்சு பேசணும், தன்னை பற்றின ஒரு இருப்பை வந்து நம்ம நிரூபிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணப்பட்டதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. இது எல்லாமே அவர் தான் செய்கிறாரா அப்படின்றதுல வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் விஜயோடைய இமேஜை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அரசியல் தான் பண்ணுறாங்க. அவருடைய குடும்பத்தில் ஒருத்த இமேஜை வந்து உடைக்கணும். இப்போ அவருடைய குடும்பமும் அவரும் விலகி இருக்கிறாங்க அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே அதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியில் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் விஜயுடைய அரசியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பயங்கரமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. தமிழ் அரசியல் உலகத்துலேயும் சரி, தமிழ் சினிமாவிலையும் சரி. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான நபரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல சந்தோஷப்படுறேன். திரு இலியாஸ் முகமது அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா விஜயுடைய அரசியல் வருகிய பல காலங்களாக ஆராய்ந்து அதை குறித்த ஒரு புத்தகங்களை எழுதியிருக்காரு. ஸோ அவர் தான் நாம் இன்னைக்கு சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் பாலா. சார், நீங்கள் வந்து ஜனநாயகன் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க விஜய் சாருடைய அரசியல் வருகிய குறித்து. எதனால் இந்த புத்தகம் எழுதுனீங்க? அதற்கான காரணம் என்ன? முதல்ல அடிப்படையில் நான் ஒரு மீடியா ஸ்காலர். நான் வந்து சினிமாவையும் மீடியாவையும் வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த அடிப்படையில் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாகவே நான் பார்த்துட்ருக்கிறதுல தமிழ்நாட்டில் ஒரு ஃபேன் கல்ச்சர் வந்து ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கிறத நான் கவனித்தேன். அப்போது ஒரு ஃபேன்ஸ் ஏன் உருவாகுறாங்க? இப்போ ஃபேன்ஸ் உருவாகிறதுக்கு ஒரு ஸ்டார் இருக்கார் அப்படின்னா, இந்த ஸ்டார்னால் என்ன, ஸ்டார்டம் எப்படி இங்கே உருவாகுது, இங்கே இருக்கிற ஸ்டார்டம் எப்படி கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறதுல இருந்து தான் என்னோடய ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அது அடுத்தடுத்து போகிற சூழலில் விஜய் வந்து நான் பேச வேண்டியதாக இருந்தது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஸ்டார்டம்ன்றது வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்டார்டம், ஒரு ஹாலிவுட் ஸ்டார்டமுக்கும் ஒரு பாலிவுட் ஸ்டார்டமுக்கும் வந்து நேர் எதிரானது, ரொம்பவுமே மாற்றத்திற்குரியது. ஏன் அப்படின்னா, ஹாலிவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்டார்டம் வந்து எதுக்காக இருக்குன்னா அது ஒரு மார்க்கெட்டுக்காக இருக்குது. ஒரு நமக்கு தெரிஞ்ச பிராட் பிட் இருக்காருன்னு எடுத்துக்கலாம். பிராட் பிட்க்கு ஒரு மார்க்கெட் இருக்கும். இப்போ ஷாருக் கான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷாருக் கானுக்கு பாலிவுட்டில் ஒரு மார்க்கெட் இருக்கும். அதை தாண்டி அவருக்கு சவுத்தில் வந்து அந்த மார்க்கெட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ அடிப்படையில் ஸ்டார்ன்றவர் இந்த மார்க்கெட்டுக்காக தான் இருக்கார். ஆனால் தமிழ்நாட்டில் தான் வந்து அது பொலிட்டிக்கலி அது வந்து கனெக்டடாக இருக்குது. அப்புறம் ஸ்டார்ஸுடைய கல்ச்சுரல் மீனிங் ஒன்று இருக்குது. நீங்கள் ஷாருக் கானுக்கு ஒரு மீனிங் இருக்குது, ரன்வீர் சிங்க்கு ஒரு மீனிங் இருக்குது, ரன்பீர் கபூருக்கு ஒரு மீனிங் இருக்குது, மர்லின் மன்ரோக்கு ஒரு மீனிங் இருக்குது. அந்த மாதிரி நம்ம கல்ச்சரில் ரஜினிகாந்தோட மீனிங் என்ன, எம்ஜிஆரோட மீனிங் என்ன, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் எனக்கு முன்னாடி இருந்த ஸ்காலர்ஸ்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய தொடர்ச்சியாக நான் என்னோடய சமகாலத்தில் நான் பார்த்து வளர்ந்த விஜயை வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நான் பண்ணியிருக்கேன். இப்போது விஜயோடைய பிம்பம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற
தலைவர் விஜயுடைய பிம்பம் அப்போ இருந்த நடிகர் விஜயா இருந்த அந்த சமயத்திலேருந்தே கட்டமைக்கப்பட்டதா? ஒவ்வொரு பகுதியாக விஜய் நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், விஜய் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய விஜய்க்காக முன்னமே பிளான் பண்ணி கட்டமைக்கப்பட்டதா? அப்படி பிளான் பண்ணி வந்து எதுவுமே கட்டமைக்க முடியாது, அதுதான் யதார்த்தம். ஆனால் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டார் வந்து பெரிய ஆளாக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் பிளான் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு ஃபேமிலி சென்ட்ரிக்காக ஒரு இமேஜ் வேணும் அப்படின்றத பிளான் பண்ணியிருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும்னா கொஞ்சம் மாஸான ஒரு இமேஜ் வேணும் அப்படின்றத வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதோ, இந்த ஃபேமிலி சென்ட்ரிக்கான இமேஜ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதோ அரசியல் நோக்கங்களுக்காக கிடையாது. அதே நேரத்தில் இது முழுக்க முழுக்க இது எந்த வகையிலுமே திட்டமிடப்படலை அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொரு சைடு வந்து அவருடைய ரசிகர் மன்றங்களை வந்து மக்கள் இயக்கமாக மாற்றிருக்காரு. அந்த மக்கள் இயக்கத்தை வந்து கட்சியாக இப்போ சமீபத்தில் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றுறாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து திட்டமிட்டது அப்படின்னு சொல்ல முடியும். இது ரெண்டுமே பேலன்ஸ்டாக ஒர்க் ஆகிருக்கு. இப்போ ஒரு பக்கம் ஆர்கனைஸ்டாகவும் நடந்திருக்கு, இன்னொரு பக்கம் அது கல்டிவேட்டடாகியும் இருந்திருக்கு. இது ரெண்டையும் அது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணதுனால தான், அதை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போனதுனால தான் இன்றைக்கி நம்ம விஜயோடைய இந்த தலைவர் இமேஜை வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற தமிழ் திரைப்பட நடிகர்கள்லாம் நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முயற்சிச்சாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி சார்லேருந்து பாக்யராஜ் சார் கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறமேட்டுக்கு ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வரதா பேசிகிட்டு இருந்தார். கமல் சார் கூட அரசியலுக்கு வந்துட்டார். இவங்களெல்லாம் தாண்டி ஒரு ஈர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பும் ஆதரவும் வந்து நடிகர் விஜய்க்கு கிடச்சிருக்கு. அதற்கான காரணமாக என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதற்கான காரணம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லியுடைய ஆதிக்கம் தான். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, டெல்லியுடைய ஆதிக்கம் இருந்ததுனால தான் தமிழ்நாட்டில் சினிமாவில் பார்த்த கதாநாயகனை மக்கள் வந்து தங்களுடைய பிரதிநிதியாக உணர்ந்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ பாக்யராஜோ இல்லை டி ராஜேந்திரோ இவங்களுடைய, கமல்ஹாசன் கூட எடுத்துக்கலாம், இவங்களுடைய இமேஜ் வந்து அந்த மாஸ் இமேஜ் கிடையாது. இவங்க வந்து மக்களுடைய பிரதிநிதியாக படத்தில் வந்து நடித்தது கிடையாது. நீங்கள் ஒரு சுறான்னு ஒரு படம் எடுத்துக்கோங்க, விஜயோடைய இருக்கிறதுலே அட்டர் ஃப்ளாப்பான ஒரு படம். ஆனால் அந்த அட்டர் ஃப்ளாப்பான படத்திலே விஜய் வந்து என்னவா நடிச்சிருப்பாருன்னா மக்களுடைய பிரதிநிதியாக நடிச்சிருப்பார். ஆமாம். அதுக்கடுத்து வந்த படங்கள்லாம் வந்து கொஞ்சம் டவுன் ப்ளே பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த கீரை வந்து மாற்றினார். அப்புறம் இங்கே வர்ற அரசியலுக்கு வர்ற நடிகர்கள் வந்து டெல்லியை எதிர்க்கும் போது தான் அவங்களுக்கு வந்து அந்த மைலேஜ் வந்து இருக்குது. இப்போ விஜயுமே டெல்லியை எதிர்க்கிறதுனால, டெல்லியை எதிர்க்கிற மாதிரி காட்டுறதுனால அவருக்கு அந்த மைலேஜ் இருக்குது. தமிழ் மண்ணின் மகனாக நான் வருகிறேன் அப்படின்றதான் அவருடைய அந்த முதல் லெட்டரில் வந்து அவர் குறிப்பிட்டிருந்த அந்த வாசகம். ஆனால் அவர் எங்கேயுமே வந்து திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு வந்து டெல்லியை வந்து தீர்க்கமாக எதிர்க்கலை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல? ஆமாம் ஆமாம், அந்த கருத்து இருக்குது. அதை வந்து முழுசாக ஏற்றுக்கவும் செய்யலாம். என்ன அப்படின்னா அது டோட்டலாக வேற ஒரு டிஸ்கஷன் நினைக்கிறேன். அந்த டிஸ்கஷன் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, விஜய் வந்து ஒரு மீடியாட்டைஸ்டு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. அவருடைய மக்களுக்கு, அவருடைய ஆடியன்ஸுக்கு, அவருடைய ஃபேன்ஸுக்கு, அவருடைய கேடர்ஸுக்கு ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணுறாரு. அந்த நரேட்டிவில் யார் அவர் தான் ஹீரோ, யார் வில்லன் அப்படின்றத வந்து அவர் தீர்மானிக்கிறார். அப்படி அவர் தீர்மானிக்கிறதுல வந்து டிஎம்கேவை வந்து வில்லனாக இந்த தேர்தலுக்கு வந்து கட்டமைக்கிறார். அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது தான் வந்து போகும்போது தான் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி டீலிமிட்டேஷன் இஷ்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் பிஜேபி நேம் சொல்லாமல் வந்து ஒன்றிய அரசை மட்டும் குறி வச்சு வந்து பேசுகிறார். அது வந்து அவருடைய ஆடியன்ஸோட கவனத்தை வந்து முழுக்க டிஎம்கேன்னு வைக்கும்போது தான் அவர் எதிர்பார்க்குற டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற நரேட்டிவை வந்து செட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறார். இப்போ அதுக்குள்ளே அவர் பிஜேபியை கொண்டு வந்தார்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகே வர்சஸ் பிஜேபி, இல்லை டிஎம்கே வர்சஸ் டிவிகே வர்சஸ் என்டிஏ அப்படின்னு மாறிடுமோ, அது வந்து தனக்கு பேக் ஃபேர் ஆகிடுமோ அப்படின்றத வந்து அப்படி நினச்சி தான் அவர் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதுதான் இது எல்லாமே வந்து நம்ம இதுக்கு கொடுத்துக்கிற ஒரு மீனிங் தான். அவருடைய நடவடிக்கைகளுக்கு, அவருடைய மௌனத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு அர்த்தங்கள் தான். அதை ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்றத அவராக தெளிவாக சொல்லாத வரைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய அனுமானங்களை இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே தான், படத்தை பார்த்து டீகோட் பண்ணுற மாதிரி, நம்ம டீகோட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே தான் போவோம். ஓகே, நீங்கள் சொன்னீங்களே விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தார் அப்படின்ட்டு, அந்த மாதிரி விஜய் வந்து ஒரு நடிகராக இருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சகோதரனா, ஒரு அண்ணனா, மகனா, அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இளைஞனா, அதுக்கப்புறம் குடும்பத்தில் ஒருத்தனா, ஒரு தலைவனாக மாறினா, அந்த பரிணாம வளர்ச்சி கொஞ்சம் சொல்லுங்களேன். 92 வந்து அவருடைய முதல் படம் வருது, நாளைய தீர்ப்பு. நாளைய தீர்ப்பு வந்து விஜயை பற்றி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க அப்பாவில் இருந்து புரிஞ்சுக்கணும். அவங்க அப்பா எஸ்சி ரஜினியை வச்சு படம் பண்ணியிருக்காரு. விஜயகாந்துக்கு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்தவர் அவர் தான்.
எஸ்ஏசி வந்து ரஜினி, சிரஞ்சீவி அண்ட் விஜயகாந்த் 3 பேரையும் வச்சு ஒரு படம் எடுத்தார். ஒரே படம் தான், சட்டம் ஒரு இருட்டறை. அதையே வந்து தெலுங்கில் சிரஞ்சீவி வச்சு ரீமேக் பண்ணார், ஹிந்தியில் ரஜினியை வச்சு ரீமேக் பண்ணார். 3 லாங்குவேஜ்லையுமே ஹிட்டான படம். இந்த 3 பேருமே வந்து சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தவங்க. அப்போது அங்கேருந்து தான் வந்து விஜயை புரிஞ்சுக்க முடியும். 90s வந்து இந்தியாவில் லிபரலைசேஷன் பாலிசிஸ் வந்து கொண்டு வராங்க. எஸ்ஏசி எடுத்த நாளைய தீர்ப்பில் வந்து அறிமுகமாகிறார். நாளைய தீர்ப்பு அப்படின்ற டைட்டிலே வந்து ஒரு யங்ஸ்டரை நாளைய தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக அரசியல்படுத்துறது அப்படின்றது. அந்த இன்ட்ரோ சாங் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து கலைஞரை பாடியிருப்பார், காமராஜர், ஜெயலலிதா எல்லாத்தையுமே வந்து பாடியிருப்பார். ஒரு அறிமுக நடிகருக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து தேவையே இல்லை அப்படின்னாலுமே அந்த படம் வந்து அப்படி தான் இருந்தது. இப்போ எஸ்ஏசி எடுத்த படங்கள் எல்லாமே அமிதாப் பச்சனுடைய 1970s படங்களுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். அந்த ஐடியாவை எடுத்து திரும்ப ரீஇம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான படங்கள். அமிதாப் பச்சனுடைய கூலி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து ரஜினியுடைய கூலி கிடையாது, இப்போ இருந்து அமிதாப் பச்சனுடைய கூலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த போஸ்டர்ஸ்லேயே வந்து சுத்தியலர் வால்லாம் இருக்கும். அது ரொம்ப பொலிட்டிக்கலான படம்லாம் கிடையாது. பட் மக்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை அந்த ஹீரோவோட பாடி மூலமாக அந்த படம் வந்து வெளிப்படுத்துது. அதான் ஆங்கிரி யங் மேன் மூவிஸ். நிறைய படங்கள் சொல்ல முடியும். ஜஞ்சீர், அப்புறம் தீவார் வந்து தமிழில் தீ அப்படின்ற பேரில் இருந்தது. இன்னும் ரொம்ப டீகோட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, அந்த டைமில் வெளியான விஜயோட எல்லா படங்களும், பெரும்பாலான படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பூவே உனக்காக, அப்புறம் குஷி, அப்புறம் காதலுக்கு மரியாதை, அப்புறம் வசீகராலாம் லேட்டரில் வந்து அந்த டைமில் இன்னொரு படம் இருக்குது சந்திரலேகா. இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எல்லா படங்கள்லையுமே ஹீரோ வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரும் வெவ்வேறு கம்யூனிட்டிஸாக இருப்பாங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அந்த இன்டர்ஃபெய்த் ரிலேஷன்ஷிப் வந்து அந்த படங்கள் வந்து பேசியிருக்கும். அது அந்த டைமில் வந்து இந்தியா ஒரு பீக்கில், ஒரு ஹிந்து நேஷனலிஸ்ட் பீக்கில் வந்து இருந்தது. அதாவது பாபர் மஸ்ஜித் இடிப்புக்கு அப்புறம் இந்து முஸ்லீம் உறவுகள் வந்து பெரிய அளவில் கேள்விக்குள்ளாக இருந்தது. அப்போது ஒரு இளைஞனா ஒரு இளைஞன் இமேஜ் கொண்டு இருக்கிற ஒரு நபர் வந்து அந்த சமகால இளைஞன் அப்படின்ற ஒரு இளைஞனுடைய முகம் தான் விஜய். ஒரு சமகால இளைஞனா விஜய் எழுப்புற கேள்வி, விஜய் பேசுகிற கருத்துக்கள் என்னவா இருந்தது அப்படின்னா, மக்களை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை வந்து இருந்தது. இதை அவர் டெலிபரேட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இப்போ திருப்பாச்சியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கிளவரான படங்கள். எப்படின்னா, அந்த படம் வந்து பாதி படம் சிட்டியில் நடக்கும், பாதி படம் கிராமத்தில் நடக்கும். திருப்பாச்சி அப்படி தான், கிராமத்திலேருந்து சிட்டிக்கு வருவார். சிவகாசி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்டியிலேருந்து கிராமத்துக்கு போவார். இப்போ இங்கே மார்க்கெட் இருக்குல்ல, ஃபிலிம் மார்க்கெட் இருக்குல்ல, அது வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கு. கிராமத்துக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, நகரத்துக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த 2 மார்க்கெட்டை இணைக்கக்கூடிய பாலமாக அவருடைய படங்கள் வந்து இருந்தது. அவர் வந்து இப்போ கில்லி மாதிரியான படத்தில் அவர் அவுட் அண்ட் அவுட் ஒரு அர்பன் சிட்டிசன் நடிப்பார். இப்போது எனக்கு விஜய் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் சிந்திச்சு யோசிச்சு பண்ணதா இல்லை அவருக்கு அமைஞ்சதா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அவர் சிந்திச்சு பண்ணியிருந்தார் அப்படின்னா, அவருடைய பல படங்கள்னு சொல்ல முடியாது, அவருடைய படங்கள் ஒரு சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்து இல்லாமல் இருந்திருக்குது. இப்போ சிவகாசியிலே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுன்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்திலேருந்து வந்தவங்களாம் ரொம்ப தூய்மையானவங்க, நகரங்கிறது வந்து அந்த மாதிரியான ஸ்டீரியோ டைப்பான விஷயங்கள் இருந்திருக்குல்ல, அதையே அவர் வந்து கண்டுக்கல. அந்த மாதிரியான கான்ட்ராடிக்ஷன்ஸ் வந்து எல்லா ஸ்டார்ஸ்கிட்டையுமே இருக்கும். எல்லா நடிகர்களுமே வந்து அதை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அஜித் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரலாறு படத்தில் ரேப்பை நியாயப்படுத்துவார், அதே நேர்கொண்ட பார்வையில் நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லுவார். இந்த கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு காரணம் அந்த ஸ்டார்ஸ் கிடையாது. இதுக்கு காரணம் அன்றைய இருந்த கால சூழல், அன்றைக்கு இருந்த அந்த அரசியல் சூழல், அன்னைக்கு மக்களுக்கு இருந்த சென்சிபிலிட்டி, அதுதான் வந்து இப்போ தியேட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதுதான் படமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் சிவகாசி படமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. நான் சென்னையில் வந்து ஒரு 15 வருஷமாக இருக்கேன், இது வரைக்கும் எந்த பொண்ணுமே வந்து அதில் அசின் போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அது வந்து அந்த டைரக்டருடைய மாடர்ன் விமன் அப்படின்னா எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன், அவங்களுடைய மைண்ட்லேருந்து வர்ற ஒரு இமேஜினேஷன். அதே விஜய் வந்து மாஸ்டர் படத்துடைய அந்த டெலிட்டட் சீன் பார்த்திங்கன்னா அதுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டான ஒரு கருத்தை வந்து பேசியிருப்பார். இந்த கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த கான்ட்ராடிக்ஷன்ஸை வந்து காலம் தான் உற்பத்தி செய்யும். ஆனால் இந்த கான்ட்ராடிக்ஷன்ஸ் உற்பத்தி செய்யறதுக்கு ஏற்பட்ட காலம் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம். அந்த 20 வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபீல்டில் இருந்திருக்காரு அப்படின்றது தான் வந்து அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. மக்கள் அதையும் ரிஜெக்ட் பண்ணல, மக்கள் இதையும் ரிஜெக்ட் பண்ணல. அவர் எது சொன்னாலும் வந்து ஏற்றுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. இதே கான்ட்ராடிக்ஷன்ஸை நான் இன்னொரு ஆங்கிள்லையும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது கத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கத்தி படத்தில் வில்லன் வந்து இஸ் அ கார்ப்பரேட் கிரிமினல்.
அவன் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு கார்ப்பரேட் சிஇஓவாக இருக்கும். அதே டைரக்டர் எடுத்த சர்க்கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோ வந்து கார்ப்பரேட் அண்ட் அவர் வந்து தன்னை ஒரு கார்ப்பரேட் கிரிமினல்னு தான் சொல்லிப்பார். பிராண்ட் அழிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். ஒரு கம்பெனி ஒரு நாட்டுக்கு போனால் அந்த நாட்டில் இருக்க கம்பெனியெல்லாம் அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். வாரிசு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு கார்ப்பரேட் இதுவாக வருவார். அதில் வந்து மைனிங் ஃபேக்ட்ரியில் இருக்கிற மைனிங் ஒர்க்கர்ஸோடலாம் வந்து ஒரு டீ குடிப்பார், அவங்களோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ நல்ல முதலாளி கெட்ட முதலாளி அப்படின்றத உருவாக்குறது இவ்வளோ தான் அவங்களுடைய எல்லை. ஒரு ஸ்டாருடைய எல்லை வந்து அவ்வளோதான். இப்போது அது ஸ்டாராக இருக்கிற வரைக்கும் ஓகே. இப்போ அவர் வந்து ஒரு தலைவராக வந்து பரிணாமம் அடைஞ்சிட்டாரு, ஒரு கட்சியினுடைய தலைவராக மாறி இருக்காரு. அப்படிங்கிறப்போ அவருக்குன்னு சில கொள்கைகள் தேவை இருக்கு இல்லையா? அந்த கொள்கைகள் வந்து இப்போது ரொம்ப உறுதியாக இருக்கா? அவருக்கு அந்த கொள்கைகள், அவர் முன் வச்சிருக்கக்கூடிய கொள்கைகள் வந்து ரொம்ப உறுதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஒரு ரிசர்ச்சராக நான் வந்து இதில் பயாஸ்டாக எந்த ஸ்டாண்டையும் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவருடைய இந்த பொலிட்டிக்கல் லீடர் இருக்குல்ல, அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு இமேஜ் மாதிரியாக தான் வேலை செய்யுது. அவருடைய பார்ட்டியே வந்து கிட்டத்தட்ட ஒரு இமேஜ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மாதிரி தான் ஒர்க் ஆகிறதா நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறப்ப தான் ஞாபகத்துக்கு வருது, அவர் சார்ந்த ஒரு இப்போ சமீப காலமாக அவர் சார்ந்த செய்திகள் ரொம்ப பரபரப்பாக பேசப்படக்கூடிய செய்திகள் எல்லாமே அவருடைய படங்கள் மாதிரி வார இறுதி நாட்களில் தான் வந்து கரெக்டாக வருது. ஒரு வியாழக்கிழமை இரவு இப்போ வந்து திரிஷாவும் அவரும் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனது கூட ஒரு வியாழக்கிழமை இரவு தான். சங்கீதா அவர்கள் கூட வந்து விவாகரத்து செய்தி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி தான். கரூர் விவகாரம் நடந்து கூட வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்த மாதிரி ஒரு இரவு தான். இப்போ ஜனநாயகன் விஷயங்கள் நடந்தது, ஜனநாயகன் படம் லீக் ஆனது கூட வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா படங்கள் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வார இறுதி நாட்களில் தன்னை பற்றின ஒரு பேச்சு பேசணும், தன்னை பற்றின ஒரு இருப்பை வந்து நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணப்பட்டதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. அதில் வந்து இது எல்லாமே அவர் தான் செய்கிறாரா அப்படின்றதுல வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ திருமதி சங்கீதா விஜய் அவங்களுடைய அந்த பெட்டிஷன் லீக் ஆச்சு இல்லைங்களா? அந்த பெட்டிஷன் வந்து அது விஜயோடைய இமேஜை டென்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை ஆப்வியஸாக அவர் லீக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டாலும் அது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டாருக்கு அடிப்படையில் அவங்களுடைய எக்கனாமிக் வயபிலிட்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ அவர் தான் லீக் பண்ணியிருக்காரா அப்படின்றதுலேயும் வந்து எனக்கு சில ரிசர்வேஷன்ஸ் இருக்குது, அவர் தான் பண்ணியிருக்காரா. அதனால் இது வந்து அப்படி மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. இது எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களும் இந்த தரப்பில் இருக்கிறவங்க இந்த டைமில் தான் ஆக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறத நோக்கி பண்ண முடியும். இது எல்லாமே நீங்கள் சொன்ன விஷயங்கள், நீங்கள் கேட்ட எல்லா விஷயங்களுமே வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது எதுவுமே அரசியல் இல்லை, அது எதுவுமே கிரவுண்டில் இல்லை. எல்லாமே சுற்றி மீடியா கன்சம்ஷனில் தான் இருக்குது. மீடியாவை மக்கள் எந்த நேரத்தில் ஃப்ரீயாக உட்காந்து வேலைகள்லாம் மறந்து எப்போ உட்காந்து ஃப்ரீயாக பார்க்க முடியும் அப்படிங்கிற நேரத்தில் விஜய் ஒரு அரசியல் பண்ணுறாரு, விஜய்க்கு எதிரான தரப்பில் இருக்கிறவங்களும் அதே நேரத்தில் ஒரு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. மக்கள் வந்து அரசியலையும் ஒரு கண்டென்ட் மாதிரி அணுக ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் அரசியலையும் ஒரு கண்டென்ட் மாதிரி உள்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நீங்கள் விஜயோடைய உங்கள் விஜய் வர சாங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் விஜய் வந்து இந்த ஸ்க்ரீனில் இருப்பார், தேட்டர் ஸ்க்ரீனில் இருப்பார். ஃபஸ்ட்டு ஷாட்டில் நேற்று வர தளபதின்னு காட்டும்போது அந்த இதில் இருப்பார். அடுத்த சீனில் வந்து அடுத்த ஷாட் வந்து அப்படியே மாநாட்டு மேடைகளில் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் இருந்து ரியலுக்கு வந்துட்டார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் நம்ம அதையே ஒரு ஸ்க்ரீனில் தான் பார்த்துட்ருப்போம். இப்போ அது எல்லாமே நம்ம கன்சியூம் பண்ணுறது தானே. அப்போது விஜய் வந்து கிரவுண்டுக்கு வராரு அப்படிங்கும்போது நீங்கள் எத்தனை ரீல்ஸ் பார்த்துருக்கீங்க? விஜய் எந்தெந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இருந்து ஒரு 100 ரீல்ஸ், ஒரு 1000 ரீல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் எல்லாமே. அப்போது இது எல்லாமே வந்து விதவிதமான கன்சம்ஷன் தான், மீடியா கன்சம்ஷனுக்கு தான் வந்து இது வழிவகுக்குது. இப்போ அதை நோக்கி தான் வந்து அவரும் பண்ணுறாரோ அப்படின்னு வந்து தோணுது. அதான் திரும்பவும் அது வந்து ஒரு இமேஜ் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக வந்து இருக்குது. அவர் கடைசியாக அம்பேத்கரையும் பெரியாரையும் வந்து பேசி ரொம்ப நாள் ஆகுது. தொடக்கத்தில் மாணவர்கள்கிட்ட வந்து பேசினார், பள்ளி மாணவர்கள்கிட்ட வந்து பேசினார். ஆனால் அவங்க தான் கொள்கை தலைவர்கள் அப்படின்னு வந்து அவர் எடுத்துக்கிறார். இல்லை அதை ஒரு பிஜேபி மாதிரியான ஒரு பீரியடில் அவர் அதை வைக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸில் ஒரு செக்குலர் கவர்மெண்ட், ஒரு செக்குலர் பார்ட்டிக்கும் இன்னொரு செக்குலர் பார்ட்டிக்கும் மோதல் அப்படிங்கிறத அவர் வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு வந்து நிறுவறாரு அப்படின்றத நான் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு போக்காக வந்து பார்க்குறேன். நம்ம கடைசியாக பிஜேபியுடைய மத மாற்றம் சம்மந்தமான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் விஜயோடைய இமேஜை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அரசியல் தான் பண்ணுறாங்க. அவருடைய குடும்பத்தில் ஒருத்த இமேஜை வந்து உடைக்கணும். இப்போ அவருடைய குடும்பமுக்கும் அவரும் விலகி இருக்கிறாங்க அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே
அதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அதை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எடுக்கிறாங்க. சங்கீதா வந்து அவங்க ஃபைல் பண்ண ஒரு பெட்டிஷன், ரொம்ப அந்தரங்கமான ஒரு பெட்டிஷன். அதில் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி விவாதிக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டுக்கிட்ட வந்து மீடியாவில் இதை பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி அதை வந்து லீக் பண்ணி அதை வச்சு விஜய் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து விஜயுடைய இந்த இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நடந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அதை உடைக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற விஜய் பண்ணியிருக்க வேலையை பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி பண்ண மாதிரி இருக்கு. அப்படிதான், அப்படி பண்ணது தான். அப்புறம் அவருடைய அந்த பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. அடிப்படையில் அடல்ட்ரி அப்படின்றத, இந்த திருமணத்தை தாண்டிய உறவு அப்படின்றத பெண்கள் வந்து அதை ரொம்ப சென்சிட்டிவாக அணுகக்கூடிய ஒரு சமூகமாக வந்து நம்ம மாறிட்டு வரோம். இப்போ முன்ன மாதிரி கிடையாதுல்ல. இப்போ வந்து அதுதான், நீங்கள் சிவகாசி படத்தோட விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது. அப்போது அந்த மாதிரியாக தான் அது ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து மாறி இருக்காங்க, மக்களுடைய மனநிலை வந்து மாறி இருக்கு. அப்போ அவங்களும் வந்து இந்த அடல்ட்ரி மாதிரியான விஷயங்களை வந்து அப்படி தான் அணுகுவாங்க. அப்போ அதில் வந்து ஒரு டென்ட் உருவாக்கணும் அப்படின்றது, அவருடைய ஃபேன்ஸை வந்து லேபிள் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலம், அப்புறம் அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியன், வீட்டை விட்டு வெளில வர மாட்டார் அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே வந்து திரும்ப திரும்ப எங்கே போகுது அப்படின்னா, அவருடைய ஃபேன்ஸ் அப்படின்றவங்க அவருடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கேடர்ஸாக மாறிட்டாங்க. அப்படின்றவங்க எல்லாருமே இதே கல்ச்சரில், இதே திராவிட மாடலில் வளர்ந்து, இதே திராவிட மாடல் அரசில் பிறந்து, அதுக்கு கீழே படித்து, அதுக்கு கீழே வேலை வாய்ப்பு பெற்று, அதுக்கு கீழே வளர்ந்த அதே மக்கள் தான். இப்போ இவங்களை வந்து எப்படி இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படின்றதா இல்லாமல் ப்ரோ விஜய் ஆன்டி விஜய் அப்படின்னு வந்து அது மாறுது. இது வந்து அடிப்படையில் என்ன ஆகும் அப்படின்னா, விஜயோடைய இமேஜை தான் இன்னும் பூஸ்ட் பண்ணும். விஜயோட இமேஜ் வந்து இன்னும் பெருசாகிக்கிட்டே தான். இந்த விஷயத்தையே வந்து விஜயை எதிர்க்கிற தரப்புகள் வந்து இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டார் வந்து எப்படி இயங்குறான் அப்படின்றதே வந்து அடிப்படையில் புரிஞ்சுக்காம திரும்பவும் அந்த இமேஜ் மேலேயே அவங்களுடைய பாலிடிக்ஸை வந்து அந்த இமேஜை உடைக்கிறதுக்காகவே அவங்க பாலிடிக்ஸை பண்ணுறதன் மூலமாக திரும்ப திரும்ப விஜய் வளர்றதுக்கான வழியை வந்து அவங்களே ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் எனக்கு தோணுது. இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியில் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.